நமக்கு ஞானமானவரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பொது அறிவு, காமன் சென்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி 2 தீமோத்தேயு 2ஆம் அத்தியாயம் 15ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையை போல படரும். இனிமேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுந்தல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்செயலுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுதுகொள்வர்களுடனே கூட நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாயிருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும், பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இன்றைய மனப்பாட வசனம் 2 தீமோத்தேயு 2:23. மடத்தனமான அறிவற்ற விவாதங்கள் சண்டைகளை தோற்றுவிக்கும் என அறிந்து அவற்றிற்கு விலகியிரு. Don't get involved in foolish and ignorant arguments that only start fights. பொது அறிவு, common sense. ஆவிகளை பகுத்தறிய ஆண்டவர் தந்துள்ள 3 ஏதுக்களை இதுவரை கவனித்துள்ளோம். 1 திருவசனம், 2 பரிசுத்த ஆவியானவர், 3வது மூப்பர்கள் மேய்ப்பர்கள் ஆண்டோர்கள். இன்று முடிவாக 4வது உதவியை குறித்து படிப்போம். அதுதான் பொது அறிவு. ஆவிகளை பகுத்தறிய பொது அறிவு தேவன் நமக்கு தந்துள்ள முக்கியமான ஒரு ஏது எனலாம். மற்ற அநேக பாதுகாவல்களை விட பொது அறிவே அதிக பாதுகாப்பானது என்பதை நாம் அடிக்கடி மறந்து விடுகிறோம். பொது அறிவானது அறிவு தருமானால் வேறு அறிவு தேடாதே என நாணமொழி ஒன்று உண்டு. அதாவது, if common sense makes sense, don't look for any other sense. மனித அறிவை கொண்டு இதையெல்லாம் புரிந்து கொள்ள முயற்சிக்காதீர்கள். இவையெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டவை என்றெல்லாம் ஆன்மீக வட்டாரங்களில் உள்ள நூதன அனுபவங்களை குறித்து நம்மிடம் சொல்லுவார்கள். ஆனால் இவ்வித விவாதம் மதியீனம். ஏனெனில் இறைவன் நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கிறோம். கிறிஸ்தவ அர்ப்பணிப்பில் நமது மனதை புதிதாக்கத்தான் அழைக்கப்படுகிறோமே ஒழிய அதை புதைத்து வைக்க அல்ல. ரோமர் 12:1-2 வாசிக்கிறோம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே ரெனியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட் என்று தான் இருக்கிறதே ஒழிய ரிமூவிங் ஆஃப் யுவர் மைண்ட் என்று இல்லை. முதிர்ச்சி அடைந்தோர் நன்மை தீமையை பகுத்தறிவதற்கான ஆற்றல்களை பயன்படுத்த பயிற்சி பெற்றவர்கள் என்று எபிரேயர் 5:14 கூறுகிறது. வேறொரு சுவிசேஷத்தை தழுவிக்கொண்டு மயக்க நிலையில் இருந்த கலாத்திய நாட்டு விசுவாசிகளை பவுல் புத்தி இல்லாத கலாத்தியரே என்று கடிந்து கொண்டான். வஞ்சிக்கப்பட்டவர்கள் பிசாசின் கண்ணியிலிருந்து தப்ப வேண்டுமானால்
மயக்கம் தெளிந்து சுய நினைவுக்குள் வர வேண்டுமாம். அதைத்தான் நாம் இன்று வாசித்த பகுதியிலே கவனித்தோம். கள்ளப்போதகர்களை கண்டித்த பேதுரு விசுவாசிகளின் மனதையே நினைப்பூட்டி எழுப்ப முயன்றான். ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். 2 பேதுரு 1 அத்தியாயம் 14 வசனத்திலே சொல்லுகிறார், இந்த கூடாரத்தை நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். அப்படியே 3 அத்தியாயம் 2 வசனம், பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராகிய கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். மனதை தூக்கி தூர வைக்க முடியாது. நன்றாக சிந்திக்க வேண்டும், கூர்மையாக சிந்திக்க வேண்டும். எனவேதான் பவுல் அடிக்கடி தன்னுடைய விவாதங்களிலே சொல்லுவார், சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா என்று கேட்டார். ஏன் தெரியுமா? பெண்களுக்கு நீளமான முடி அவர்களுக்கு மகிமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு தனி அறிவு வேண்டுமா? சுபாவமே உங்களுக்கு அதை போதிக்கவில்லையா என்று அவர் கேட்கிறதிலிருந்து இந்த பொது அறிவை தூக்கி நாம் தூரே வைத்துக் கொண்டுதான் ஆவிக்குரிய காரியங்களை கவனிக்க வேண்டும் என்று சொல்லுவது மடமையிலும் மடமை. நலம் புலம் சொல்லாமல் மனதில் நடுநிலையாய் நிற்பது ஆன்மீகம் அல்ல, அது அறிவீனம். லெட்டிங் த மைண்ட் into a state of neutrality is not spirituality, but it is actually stupidity என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எழுப்புதல் வந்திருக்கிறது என்று சொல்லப்படும் சில கூட்டங்களில் மக்கள் கர்ஜிக்கிறார்களாம். உடனே சொல்லுகிறார்கள், இது யூதா கோத்திரத்து சிங்கம் கர்ஜிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இவற்றையெல்லாம் பரிசுத்த ஆவியானவரின் மிருக சத்தங்கள் என்று வியாக்கியானம் பண்ணுகிற புத்தகங்களும் மேலை நாடுகளில் இருந்து நமக்கு வருகின்றன. அடுத்து தரையிலே பாம்பு போல் ஊறுதலும் சீறுதலும் நடக்கிறதா. அடுத்து என்னதோ, கிறிஸ்தவரே நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம்? நமக்கு அறிவு இல்லையா? இயேசு சொன்னார் மத்தேயு 15 அத்தியாயம் 15 அத்தியாயத்திலே மத்தேயு 15, 16, 17 சொன்னார், நீங்கள் இன்னும் உணர்வில்லாது இருக்கிறீர்களா? இது உங்களுக்கு புரியாதா? இந்த இயற்கையான காரியங்கள் அவற்றையெல்லாம் நாம் முழுவதுமாக வேண்டாம் என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது என்பதே தேவனுடைய சித்தம். சுபாவமே நமக்கு போதிக்கிறது இல்லையா? நண்பரே, இப்படிப்பட்ட புதிய அசைவாட்டம், புதிய வெளிப்பாடுகள் இவையெல்லாம் உங்களை திருப்திப்படுத்தாது. இவையெல்லாம் தண்ணீரற்ற கிணறுகள், மழையற்ற மேகங்கள் என்று 2 பேதுரு 2:17 வாசிக்கிறோம். எரேமியா தன்னுடைய புத்தகத்திலே அழகாக எழுதி வைத்தார். 6:16 வசனத்திலே, பூர்வ பாதைகள் எவைகள் என்று விசாரித்து, வழியில் நடக்கிற ஜனங்களே நீங்கள் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு அவைகளிலே நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னார். இன்றைக்கும் அதே வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நூதனங்களிலே நாட்டம் கொண்டு ஆண்டவர் நியமித்திருக்கிற பூர்வ எல்லைக்குறியை மாற்றி பாம்பினால் கடிக்கப்படாதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். 1 தெசலோனிக்கர் 5:21-22 மனப்பாடமாய் நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டும். எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள், அலசி பாருங்கள், எல்லாவற்றையும் அனலைஸ், அணைத்துக் கொள்ளுங்கள், நல்லவற்றை மட்டும் அக்செப்ட், அகற்றி விடுங்கள், கேள்விக்குரியதையெல்லாம் அவாய்ட். ஆமேன். பொது அறிவு, மடத்தனமான அறிவற்ற விவாதங்கள் சண்டைகளை தோற்றுவிக்கும் என அறிந்து அவற்றிற்கு விலகியிரு. Don't get involved in foolish and ignorant arguments that only start fights. நல்ல ஆண்டவரே, ஆவிகளை பகுத்தறிவதற்காக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற 4 முக்கியமான ஏதுக்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வசனம், உமது ஆவியானவர், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தலைவர்கள், முடிவாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற பொது அறிவு, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுபாவம், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல மனது, தெளிந்த புத்தி. கர்த்தாவே, இந்த 4 காரியங்களையும் வைத்து கேள்விக்குரிய காரியங்களை எல்லாம் தீவிரமாக அலசி பார்த்து, ஆண்டவரே, நன்மை எதுவோ அவற்றிலேயே நாங்கள் நடந்து கொண்டு செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருவசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது துருபதேச காற்றுகளிலே அடிபட்டு அலைபட்டு மயக்கத்தில் இருப்பார்களானா, கர்த்தாவே, அவர்களுக்கு சாந்தமாய் உபதேசித்து அந்த மயக்கத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு நல்ல ஊழியர்களை அவர்கள் பக்கமாய் நீர் அனுப்பித்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தலைவர்களுக்காய் ஸ்தோத்திரம்.
நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தெளிந்த புத்திக்காய் நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். பாதுகாப்பாய் உம்முடைய ஆடுகள் மந்தைக்குள் இருக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு இவ்வளவு ஆண்டவரே வேலைகளை நீர் அமைத்து கொடுத்திருக்கிறீர். இவற்றையும் தாண்டி நாங்கள் வெளியே போய் ஓநாயின் வாயில் அகப்பட்டுக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். துதி கனமகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.